10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பெற்றோர்களுக்கான பதிவு இது. 10th ஸ்டாண்டர்ட் முடித்தவொடனே +1 சேர்க்கணும். கல்வி மற்றும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கக்கூடிய சில பள்ளிகளில் எங்களது கிளாசிக் மேல்நிலைப் பள்ளியானது முதன்மையான பள்ளி. எங்கள் கிளாசிக் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் நாமக்கல் பைபாஸில் மல்லூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. இந்த கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இதனுடைய சேர்மன் கம் ஃபவுண்டர் டாக்டர் டி பெரியசாமி சார். டாக்டர் டி பெரியசாமி சார் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா கிளாசிக் நீட் அகாடமி மூலம் சேலம் மண்டலத்தில் மட்டுமே 1549 மருத்துவ மாணவர்களை உருவாக்கி 130க்கும் மேற்பட்ட ஐஐடி, ஐஐஎஸ்டி, என்ஐடி, IIIT மாணவர்களை உருவாக்கிய கிளாசிக் நீட் அகாடமியினுடைய நிறுவனர் தான் டாக்டர் டி பெரியசாமி சார். 25 ஆண்டுகளுக்கு மேலே இந்த கல்வி பணியில் அவருக்கு ஈடுபாடு இருக்கிறது. இவரால் தோற்றுவிக்கப்பட்ட பள்ளி தான் வந்து இந்த கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +1ல் மேத்ஸ் பயாலஜி அப்படிங்கிற ஃபஸ்ட் குரூப், மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் குரூப் அண்ட் காமர்ஸ் வந்து தேர்ட் குரூப். இப்போ 3 குரூப்ஸ் நம்ம ஸ்கூலில் இருக்குது. அதில் மேத்ஸ் குரூப் எடுத்துகிட்டு அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் செகண்ட் குரூப் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். தேர்ட் குரூப் ஆர்ட்ஸ் காமர்ஸ் குரூப் எடுத்துட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எதர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது பிஸ்னஸ் மேத்ஸ். இந்த 3 குரூப்ஸும் நம்ம கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அவைலபிள் போத் இன் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். இந்த 10th ஸ்டாண்டர்டு போர்டு எக்ஸாமினேஷனில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து மேனேஜ்மெண்ட்டை டிசைட் பண்ணியிருக்காங்க. இதில் 490க்கு மேலே வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் ஃபீஸும் 100% ஃப்ரீ. ஒரு பைசா கூட உங்களுக்கு செலவு இல்லை. அதுமாரி ஹாஸ்டல் ஃபீஸும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கும். 490+ எந்தெந்த ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கீங்களோ எல்லாருக்குமே போத் ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் 100% ஃப்ரீ. அதுமாரி 480 to 89 வாங்குகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் ஃபீஸில் 75%ம் ஹாஸ்டல் ஃபீஸில் வந்து 75% உங்களுக்கு ஃப்ரீ. அதுமாரி 470லேருந்து 79 வாங்குகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் ஃபீஸில் 50%ம் ஹாஸ்டல் ஃபீஸில் 50%ம் உங்களுக்கு ஃப்ரீ. அதுமாரி 460லேருந்து 469 இருக்கும் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் ஃபீஸில் வந்து 25%, ஹாஸ்டல் ஃபீஸில் வந்து 25% ஃப்ரீ. அதுமாரி 450 to 459 மார்க் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் ஃபீஸில் வந்து 15%ம் ஹாஸ்டல் ஃபீஸில் 15% ஃப்ரீ. அதுமாரி இந்த 450க்கு கீழே வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நார்மல் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் வரும். இது இல்லாமல் முக்கியமான ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் ஈவன் 450க்கு கீழே ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் கூட இந்த நீட் அண்டு ஐஐடி ஜேஇ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட்டாகவே 100% ஃப்ரீ. அப்போ நீட் அண்ட் ஐஐடி இன்டகிரேட்டட் கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அவங்க 10th ஸ்டாண்டர்டில் எந்த மார்க் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த கோச்சிங் ஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஸோ அதனுடைய ஒர்த்து என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் 2 இயர்ஸுக்கும் 1,50,000 ஒர்த்தது. பர் இயருக்கு 75,000, +1ல் 75,000, +2 75,000, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கும் 1,50,000 ரூபா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குங்க. யாருக்கு? நம்ம கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சேரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த நீட் அண்ட் ஐஐடியுடைய இன்டகிரேட்டட் கோச்சிங் ஃபீஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம +1 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணுற மாதிரியே நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அனைத்து ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த நீட் அண்ட் ஐஐடியுடைய ஃபவுண்டேஷன் கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஃப்ரீ. இதோடைய ஒர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பர் இயர் ஒரு 40,000 rupees வரும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். அதேமாதிரி நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன் அண்ட் அரௌண்ட் சேலத்துலேருந்து நமக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 50% பஸ் ஃபீஸில் வந்து கன்செஷன் இருக்குது. இந்த ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.